சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடியே சித்த மருந்துகள் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். டைப் 1 அப்படின்னு சொல்றது பை பர்த்டே வரக்கூடியது. ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷனே இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷன். ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கான்ற ஒரு பெரிய கேள்வி நிறைய பேருக்கு டவுட்டோட தான் கேட்பாங்க என்கிட்ட. மேம் டைப் 1 கியூர் பண்ண முடியுமா? இப்போ டைப் 1 இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் இருக்கு. ஸோ பேசிக்கா அந்த கம்ப்ளீட்டா இன்சுலின் செக்ரேஷன் இல்லாம இருக்கிற கண்டிஷனை மாற்றக்கூடிய சித்த மருந்துகளும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் எடுக்கணும். இதுவே டைப் 2னா ஒன்ஸ் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சித்த மருந்துகள் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். இது யார் யாரெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? ஆல்ரெடி பேரண்ட்ஸ்க்கு வந்து சுகர் இருக்கு, இல்லை எனக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்றவங்க சிலர் இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னா எனக்கு டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்கு, ரேண்டமா நான் வந்து பிளட் சுகர் பார்க்கும்போதே 100 to 150 இருக்குன்னா இமிடியேட்டா டயட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுகரை பொறுத்த வரைக்கும், சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது நம்ம வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிடுதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்.